TVK's agenda for 21st century good governance. இவருக்கு என்ன அரசியல் தெரியும்? நீ அவரை தீய சக்திங்கிற, அவன் ஒன்றும் தீய சக்தி. இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டி நீ எத்தனை முனை போட்டி நீ எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு TVK, இன்னொன்னு DMK. இந்த கூட்டமெல்லாம் கேரிஸ்மா காரணமாக கூடுற கூட்டமெல்லாம் எப்பவும் கூடிக்கினே இருக்கும். மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல SMS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. இல்லை, இப்போ விஜய் மேலே நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் வந்தது. கரூரில் ஆரம்பித்து தொடர்ந்து த்ரிஷா வரைக்குமே நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் கூட அவருக்கு போகிற இடங்கள்ல மக்கள் செல்வாக்கு பெரிய அளவில் இருக்க தான் செய்யுது. அப்போ அவர் மேலே வந்த அவதூறுகள் எதையுமே மக்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இவர் இதை நேரடியாக கொலையே செய்தாலும் சினிமா பார்க்குறதுக்கு ஆள் கூடுவேன். இந்த கூட்டமெல்லாம் கேரிஸ்மா காரணமாக கூடுற கூட்டமெல்லாம் எப்பவும் கூடிக்கினே இருக்கும். அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. நீ ஒரு 3000-4000 பேர் கூடுறது உனக்கு பெரிய விஷயம். ஏன்னா 300 பேரை கூட்டுறதுக்கே மற்றவனால் முடியலை. சரியா? இது ஒன்றே நீ வெற்றி பெற போதுமானதில்லை. 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கிற இடத்துல உனக்கு 3000-5000 பேர் கூடுவதனால ஏற்படுற பலன் ஒன்றுமே கிடையாது. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. கன்வெர்ட் ஆனாலும் வெற்றி பெற அளவுக்கு கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக யாரும் உன்னை பொருட்படுத்தவே மாட்டாங்க. உன்னை சீமானையெல்லாம் பொருட்படுத்தி என்ன செய்யுது? உன்னை சீமானையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் அவர் இப்போ காவல்துறை மேலே வைக்கிற குற்றச்சாட்டில் எதுவும் அர்த்தம் இருக்கா? இல்லை அவர் தேவையில்லாமல் அந்த குற்றச்சாட்டை சொல்லி பிரச்சாரத்துக்கு வராமல் தவிர்க்கிறதுக்காக அவர் பண்ணுறாரா? அவர் விழிஞ்சாந்திச்சா 2 பேசுவார். ஒன்று, போலீஸ்காரர்கள் என்னை செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள் பேசுவார். இன்னொன்று என்ன பேசுவார்னா, ஸ்டாலின் சாருக்கு எனக்கு தான் போட்டி, நான் தான் தமிழ்நாடு தான் நான், இந்த மாதிரி விஷயமா பேசிக்கிட்டு இருப்பார். நான் சொல்கிறேன், ஸ்டாலின் சாருக்கு எனக்கு போய்டு, திமுகவுக்கும் டிவிக்கும் போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. அது அவருக்கு நான் தான் 2வது எதிரின்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஸ்டாலின், என்னோட போட்டி போடுவது தான் ஸ்டாலினுடைய நோக்கம். மற்றவர்கள் யாரும் அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. மாற்றி சொல்லுங்கள், பெருமையாக இருக்கும். ஸ்டாலினுக்கு என்னோட தான் போட்டி போடுவார். நான் அவரோட போட்டி போடுறேன்னு சொல்லாத, ஸ்டாலின் என்னோட போட்டி போடுறான்னு சொல்லலாம். சொல்ல புரியுதா? நான் ஸ்டாலினோட போட்டி போடல, ஸ்டாலின் தான் என்னோட போட்டி போடுறார். மக்கள் என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்க. நான் தான் மாமச்சீர் தரேன்ட்டேன், அண்ணஞ்சீர் தரேன்ட்டேன், எல்லாம் தரேன்ட்டேன். ஏன்னா கிடக்கிற மண்ணிலேருந்து அள்ளி கொடுக்க போகிறோம் அவங்க எல்லாருக்கும். நமக்கு என்ன முடை, கடலில் மணல் குறைய போகுதா, நம்ம அள்ளி கொடுக்கறது குறைய போகுதா? நான்லாம் ஒரு கட்சி தலைவர்னு வர முடியுது பாருங்கள், வரலாம். அவரை நீங்கள் இவ்வளோ வீக்காக எஸ்டிமேட் பண்ணுறீங்க. நான் அவரை இப்போ நீங்கள் சொன்ன விஷயந்தான் நேற்று பேசும்போது, நான் எல்லாரும் 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே களத்தில் 2 பேர் தான், TVK vs DMK அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாரு. அதில் ஒன்று, அவரை DMKக்கு போட்டியாக இது. ஆனால் 60 கேண்டிடேட்டை குற்றவாளியாக வச்சுக்கணும், கொலைகாரனாக வச்சுக்கணும், களவாடுறவனாக வச்சுக்கணும், ரவுடியாக வச்சுக்கணும். இந்த கருத்தை அவரால் சொல்ல முடியுது பாரு. வியப்பா இல்லை? இல்லை, நீங்கள் குற்ற பின்னணி கேண்டிடேட்டை வச்சுன்னா அப்போ எல்லா கட்சியும் அதுக்கு பொருந்தும். ADMK இது மூலமாக ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்களா? அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம் இப்போ விட்டுட்டேன். முதல்ல சொன்னாங்க டெல்லியில் தான் எல்லாம் தீர்மானமாகிறது, விடிந்தால் எழுந்தால் டெல்லி ஃப்ளைட்டை பிடிப்பதற்கே எடப்பாடிக்கு நேரம் சரியாக இருக்கிறதுன்னு சொன்னவர், கடைசியில் எனக்கு அந்த சீட்டை தரல, இந்த சீட்டை தரல, அந்த தொகுதியை அலறாங்க. அறுத்து விட்ட எதுவோ மாதிரி ஒவ்வொருத்தனும். கடைசியில் அமித்ஷாவை ஏன் பார்த்து கற்று கொடுங்க ஏன் என்று சொல்லுகிற நிலைமை கொண்டாந்துட்டார் எடப்பாடி. 27 இடம் வாசன் கட்சிக்கு நீ கொடுத்துக்க, அப்புறம் இன்னொரு கட்சி என்ன, அதுக்கு நீனே கொடுத்துக்க. என்ன வாசன் கட்சிக்கு தனியாக 5 சீட்டு, 27 போக 5 சீட்டு. ஆனால் 5 பேரும் தாமரையில் போட்டி போடுறாங்க. 27 + 5 அது 80 சீட் வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் 60னாங்க, அப்புறம் 40னாங்க. 27 ஒடுக்கிட்டார்ல. டெல்லியில் தீர்மானம் அணிச்சிருந்த என்ன புரியுதா உனக்கு? இப்போ அந்த பேச்சை விட்டுட்டார் ஸ்டாலின்.
டில்லி தான் தீர்மானிக்கிறது ஆனா இப்போ தமிழ்நாடு. பிஜேபிக்கு கம்மியான சீட்டு கொடுத்தது அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் எடப்பாடிக்கு எதிராக கடுமையான கோவத்துல இருக்காங்க. இருந்து என்ன பண்ண போறாரு? அவர் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடப்பாடியை மோடிக்கு ஒரே ஒரு ஆள் கூட வரவிடாமல் செய்தவர் அவர் தான். அப்போ இவர் மறுபடியும் என்ன செய்ய போகிறார்? ஆனா எடப்பாடிக்கும் ஒரு எம்பிஸும் வரவிடாம பண்ணாரு. நிறைய தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு கொண்டு போனாரு. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு மக்கள் செல்வாக்கோ அல்லது ஒரு 3வது அணியை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டியோ இருக்குதானே? அவர் 40க்கு 40 திமுக வர வச்சு மோடிக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி திமுகவை பெருமைக்குரியவரை ஆக்கியவர் அண்ணாமலை. ராங் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ராங் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் அவர் பாமகவை பிரித்து கொண்டு போய் தான் பிரித்து யாரை வீழ்த்தணும்? முதல்ல திமுகவை வீழ்த்துவோம் எடப்பாடியோடு சேர்ந்து, பிறகு எடப்பாடி உட்காரட்டும், திமுக அழியட்டும், அப்புறம் எடப்பாடியை எதிர்த்து நின்று நாம் கட்சியை உண்டாக்குவோம். அப்படி இல்லை போகணும். இவர் எது தீய மனிதனோ, எவன் ஒழிக்கப்பட வேண்டியவனோ, எவனை நோக்கி காலமெல்லாம் விமர்சனங்களை வீசினோமோ அவனை ஒழிக்கலை, இவரை ஒழிக்க கிளம்பினார். அதனால மோடிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காம போச்சு. அதனால தான் அண்ணாமலை வீட்டுக்கு போச்சு. அவரும் டிஎம்கே வெஸ் பிஜேபின்னு களத்தை செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட. ஏன்பா திமுகவோட வந்து களத்தில் பேசாமல், அவரை எதிர்த்து பேசாமல் ஓபிஎஸ் மாதிரி அதுக்குள்ளே ஜோதியில் கலக்கிறதா? அவர் டிஎம்கேவை அக்ரெசிவாக அட்டாக் பண்ண தானே சார் செஞ்சார். இப்போ அவர் புரியல. பி டீமாக இருக்கிறவன் தான் திமுகவை அட்டாக் பண்ணுவேன். திமுகவை அட்டாக் பண்ணி திமுகவினுடைய எதிர்வாக்குகளில் ஒரு பகுதியை தான் பெற்று திமுக வெற்றி பெறுவதற்கு துணை புரிவேன். புரியுதா உனக்கு? அண்ணாமலை செய்த வேலையினால 40க்கு 40 இடமும் திமுகவுக்கு வந்துச்சு. எதிர்த்து இவர் பேசினது சரிதான், எதிர்த்து தான் பேசியிருப்பாரு. நேரடியாக திமுகவை ஆதரித்து பேசுவதற்கு திமுகவுக்கே போய்விட வேண்டியதானே. புரியுதா? புரியுது சார். பி டீம்னு சொன்னால் எதிர்த்து தான் பேசுவார். ஆனால் எதிரியை தோற்கடிப்பதற்குரிய உத்தியை கையாளாமல் நம்முடைய சொந்த ஆட்களையே தோற்கடிப்பதற்கும் தான் தோற்பதற்கும் காரணமாவார். இல்லை, அந்த டைமில் அண்ணாமலை கொஞ்சம் அதிகமாக பேசினா கூட அவங்கள கூட்டணியிலேருந்து விரட்டினது வந்து எடப்பாடி தான். அப்போ பிஜேபி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு தோணியிருந்தா அப்போ எடப்பாடி கொஞ்சம் பணிவாக போய் பிஜேபியை கூட வச்சுருந்துருக்கலாம். ஆனால் எடப்பாடி தான் அவங்கள கட்சியை விட்டு விரட்டினது. அப்போ என்னப்பா பணிவாக போய் ஒரு பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு முதலமைச்சராக இருந்து விட்டு அவர் இந்த 20 சீட்டு வைத்திருக்கிற பாஜகவுக்கு கீழே போய் அடிபணிந்து நிற்க வேண்டும். தேசிய அளவில் அவங்க பெரிய கட்சி வலிமையா பேசும்போது நீ சொன்ன கருத்தை உனக்கு சொன்னா உனக்கு வெக்கமா இருக்கு. நீ சொன்ன கருத்தை உனக்கு சொன்னா உனக்கு வெக்கமா இருக்கு. பாதியிலே திரும்பி நான் அப்படி கேட்கல. தமிழ்நாட்டில் இவங்க வலுவான கட்சின்னா தேசிய அளவில் அவங்க வலுவான கட்சி, 2 பேரும் ஈக்குவலாக ஒரு. என்னப்பா கேள்வி கேட்குறேன்? அவன் தேசிய அளவில் வலுவைப்பா. நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கு தேசிய வலுவை பார்ப்போம். இது தமிழ்நாட்டு தேர்தல், இங்கே யார் வலு? அதனுடைய விளைவாக மோடிக்கு ஒரு இடமாவது பெற்று கொடுத்தியா? நீ ஒரு நல்ல தலைவனா மோடிக்கு ஒரு 10 இடம் பெற்று கொடுத்துருக்க வேண்டாமா? அதனால தான் உங்க வீட்டுக்கு போக சொன்னாங்க. அதாவது மோடிக்கு 10 இடத்த வெற்றி பெற்று கொடுத்தது தான் இவர் நல்ல தலைமை. இவரை கொண்டு மத்திய மந்திரி ஆக்கி இவரை வந்து வளர்த்திருப்பாரு. மோடிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லையே. இது உனக்கு பெருமையாக இருக்கா? எனக்கு கூட்டம் கொடுது இந்த கூட்டம் கொடுறதை தவிர வேறு எதையாவது உனக்கு சொல்ல தெரியாது. நீ பஸ்ஸு பொம்பளைகளுக்கு பூரா தமிழ்நாடு பூரா இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லி பஸ் கம்பெனியே 10 நாளில் மூட வேண்டியதான். டிரைவருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பேன்? பஸ்ஸுக்கு வாங்கின கடனை எப்படி கட்டுவேன்? இல்லை, அதுக்கான செயல் திட்டங்கள்லாம் இல்லாமே அவங்க இந்த அறிவிப்பை கொடுத்துருப்பாங்க. அதுதான் கேட்குறேன், என்ன திட்டம்னு சொல்லிடு, எங்களுக்கு புரியும். நீ பாட்டுக்கு வந்து எங்களை நடக்க விட்டீங்கன்னா பஸ்ஸு பூரா நின்று போயிடுவாங்க. டிரைவர் சம்பளம் தள்ளியுமா? ஏன்னா டிக்கெட் கிடையாது, டீசல் போட மாட்டேன், ஏன்னா அதுக்கு பணம் கிடையாது. அப்புறம் நீ தவணை கட்ட மாட்டேன், புதுசாக லேலேருந்து பஸ்ஸு தர மாட்டேன். வெளிப்படையாக சொல்லு. இல்லை, அது ஆட்சிக்கு வரும்போது அதிகாரிகளோட கலந்து ஆலோசிச்சு என்ன இப்பவே சொல்லு எனக்கு. அது எப்படி கலந்து? இப்போ எல்லாம் பஸ்ஸுக்கு காசே வாங்காம தமிழ்நாடு முழுவதும் பஸ் ஓட்டுனா எப்படி பஸ் ஓடும்னு மட்டும் சொல்லு, உனக்கு ஓட்டு கண்டிப்பா நான் போடுறேன். இல்ல இப்ப எடப்பாடி 10,000 ரூபாய் தருவேன், ஃப்ரிட்ஜ் தருவேன்னு சொல்லி இருக்காரு. அது அவர் எப்படி தருவார்? நான் சொல்லுவேன் 10,000 கொடுக்கலாம், கவர்மெண்ட் கவுந்து போகாது. நீ வச்சிருக்க பஸ்ஸு 48,000 கோடி கடனில் இருக்குது. 19,000 பஸ்ஸை ஓட்டணும். இலவசமாக ஓட்டினா எப்படி ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ தவணை கட்ட முடியாது, டிக்கெட் உனக்கு வராது, டீசலுக்கு பணம் கிடையாது, டிரைவருக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ நீ இந்த பஸ்ஸை பூரா ஓட்டணும், டீசல் அவன் சும்மா ஓடணும், லேலண்டுக்காரன் பஸ்ஸை நீ சும்மா உனக்கு தரணும்.
வங்கிகள் மேலே இருக்க கடன் எல்லாம் தீர்த்துக்கணும், எல்லாம் செய்யணும்ல. சொல்லு எப்படி முடியும்னு சொல்லு. அது இப்ப அரசு பிற வருமானத்துல இருந்து இந்த இதுக்கு அலோகேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்படிதான் செயல்படுத்த முடியும். அவ்வளோதான், அதோட options முடிஞ்சு. அவ்வளவுதான். இப்போவே 3 லட்சம் கோடி தான் உனக்கு வருமானம் ஓகே. நம்முடைய அரசுக்கு. 2.25 3 லட்சம் கோடி. 80,000 கோடி இப்பொழுதே வட்டி கட்ட வேண்டும். நீ உண்டாக்குன கடன் 50 வருஷமாக அவர்கள் உண்டாக்குன கடனுக்கு சமமான கடனை 5 வருஷத்தில் உண்டாக்குனேன். சரி, இப்போ 80,000 வட்டி கட்டணும், அசலுக்கு 20% கட்டிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் கட்டணும், 40,000 கோடி கட்டணும். 1,20,000 கோடியை நீ எடுத்துட்டீங்கன்னா நம்முடைய வருமானத்தில் 2.25 லட்சம் கோடியில் அப்புறம் ஒரு பகுதி சம்பளம் கொடுப்போம். 3ல் ஒரு பகுதி சம்பளம், 3ல் ஒரு பகுதிக்கு மேலே நட்டம், அரை பங்கு நட்டம், ஒரு பங்கு சம்பளம். அப்புறம் மீதி எப்படி ரோடு போடுவேன், மற்றதெல்லாம் என்ன செய்வேன், எப்படி முடியும் என்று சொல்லு. கண்டிப்பாக நீ இந்த மாதிரி வசதியே உன்னால் இதே வருமானத்துக்குள்ளே செய்து தர முடியும் என்றால் உனக்கு 10 தடவை அதே சின்னத்தில் ஓட்டு போடுறேன். இல்லையா, இப்போ அந்த கடனோ இதுவோ உருவாக்குனது தேவைக்கவோ விஜயோ கிடையாது. அது அதிமுகவோ திமுகவோ இல்லை காங்கிரஸோ பிஜேபியோ உருவாக்கு. ஒரு அரசாங்கம் உண்டாக்குன கடன் அடுத்த அரசாங்கத்தை சாரும். அது இல்லைன்னு சட்டப்படி தள்ள முடியாது. இவங்க உண்டாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ இப்போ உண்டாக்க போகிற கடன் எவ்வளவு? அவன் 50 வருஷமாக 5 லட்சம் கோடி கடன் உண்டாக்குனேன். எடப்பாடி வரையிலும் 75 வருஷமாக 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி உண்டாக்குனாரு. நீ முதல்ல 10 லட்சம் கோடி கடனை உண்டாக்குறாயின்னு வச்சுக்குவோம். உனக்கு கடன் தர்றதுக்கே ஆள் இருக்க மாட்டான். ஏன்னா இப்போவே அவங்க விளிம்பில் நிற்கிறாங்க. 3% உன்னுடைய ஜிஎஸ்டி வருமானத்தில் 3% தான் கடன் வாங்கலாம். இப்போ 3% வாங்கிட்டாங்க. உனக்கு புதுசாக கடன் வாங்க முடியாது. கடனை கட்ட முடிஞ்சால் கட்டு, கட்டாட்டினா ஓடு. இதெல்லாம் சும்மா மொட்டையாக சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா என்னப்பா இந்த மாதிரி? நீ உங்கள் கையில் வேறு ஓட்டு இருக்குது, நீனும் சிந்திக்கிறது இல்லை, அப்புறம் சிந்திக்கிறவனையும் சிந்திக்க விடுறது இல்லைன்னா அப்போ அவர் ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரா? வருவாரோ மாட்டாரோ இஷ்டத்துக்கு கொடுக்குறாரு. அவருக்கும் செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் இல்லை, அரசியல் தெரியாது. புஷியை அதுக்கு மேலே கை நாட்டு, அதுக்கு மேலே அந்த ஜான் ஆரோக்கியன்னு ஒரு விளங்காத ஆளை கொண்டாந்து பாமகவை கவுத்த ஆளை கொண்டாந்து தலை மேலே வச்சுருக்கிறாரு. ஒருத்தன் கூட இன்னொருத்தையும் பரீட்சிட்டு வைக்கிறவன். இதை வச்சுக்கின்னு எப்படி கட்சி நடத்துறது? ஆதவ் வந்து இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய கூட்டத்தை தடுக்கிறதுக்காகவே விஜயோட பிரச்சாரத்தை தடுக்கிறது தவிர அந்த ஆளுக்கு வேறு என்ன சொல்ல தெரியும்? அவர் என்ன பெரிய இந்த பாலிடிக்ஸ் பேசிடுவாரா? ஜான் லாக் எப்படி டெமோக்ரஸியை டிஃபெண்ட் பண்ண பேச போகிறார் இவர்? இவருக்கு என்ன அரசியல் தெரியும்? இவர் பரிசே கொடுக்காம மொட்டைச்சீட்டாக அடித்து விற்ற குடும்பம் அது. இவருக்கு என்ன அரசியல் பேச தெரியும்? ரஜினியை பேசிட்டு ரஜினி கிளம்பி வந்தாருன்னா என்ன ஆகுதுன்னு விடவெடுத்து போயிட்டாங்க. மன்னிப்பு கேட்டு அது கேட்டு இது கேட்டு ரஜினியை போய் ஆஹா அவருக்கு தைரியம் இல்லை, எங்களுடைய விஜய்க்கு தான் தைரியம் இருக்கிறது, மக்களை சந்திக்க வந்து விட்டார்னு சொல்லி அவ்வளோதான். அவங்க கிளம்புல விஜயை ஆடி போய் ஆதவ அர்ஜுனாவை மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன். ஐயா, அது விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பெரம்பூர்லையும் கொளத்தூர் தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணாரு. நல்லா கடுமையான கூட்டம் இருந்துச்சு. எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல, கரூர் மாதிரியான சம்பவம் நடக்கிற அளவுக்கு பிரச்சனையா இருக்கு. இன்றைக்கு புது செய்தி, நம்ம யூடியூப் ஆட்கள் பல்வேறு இங்கே வருகிறார்கள். அவர்கள் எனக்கு காட்டிய ஒரு செய்தி அதிர்ச்சியாக இருந்தது. நீ அந்த 3000-4000 பேர் கூடுவார்கள், மற்றவனுக்கு 300 பேர் கூட கூடுவதில்லை, உனக்கு 3000 பேர் கூடுகிறார்கள் என்பது பெரிய செய்தி. ஆனால் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2.5 லட்சம் குறைஞ்சது. அதனால் இந்த 3000 பேர் கத்துவதெல்லாம் போதுமானதில்லை. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நீ நிறுத்தி வைத்திருக்கிற ஆளில் 50% பேர் கொலை செய்தவன், A1 அக்யூஸ்டாக இருக்கிறவன், கஞ்சா விற்றவன், போன வாரம் வரையிலும் சிறையில் இருந்தவன் என்று சொல்லி பாதி பேர் இது மாதிரி நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களுடைய கட்சிக்காரர்களே கலகம் செய்கிறார்கள். இந்த செய்திகளை ஆதாரத்தோடு எடுத்து போடுகிறார்கள். சும்மா இல்லை. அவன் எப்போ கோர்ட்லேருந்து வந்தான், எப்போ A1 குற்றவாளியாக இருந்தான், எந்த வழக்கில் இருந்தான், எப்போ சிறையிலிருந்து வந்தான், என்ன கொலை செய்தான், எந்த பெண்ணை கற்பழித்தான், எல்லா விவரமும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் பட்டியலை தயாரித்து கொண்டு தூய ஆட்சியை நான் தருகிறேன், தீய சக்தியிடமிருந்து மீட்கிறேன் என்றால், அதாவது சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, போதையில் தத்தளிக்கிறது தமிழ்நாடு, கற்பழிப்பு, ஒரு பெண்ணும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, அமைதியாக பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் இதை செய்கிறவன் பூரா வாழ்னா அப்புறம் எப்படி? இதுக்கு என்ன ஸ்டாலின் பொறுப்பு? செய்கிறவன் பூரா கற்பழிக்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அப்புறம் கொலை செய்கிறவன், பல தப்பு தண்டாக்கள் செய்கின்றவன், செய்து விட்டு உள்ளே போயிட்டு வந்தவன் எல்லாம் கேண்டிடேட்டாக இருக்கலாமா? 1-2 பேர் உள்ள இல்லை, பல பேர் கேண்டிடேட். இதை பூரா எடுத்து போட்டு காட்டுகிறார்கள். ஆகவே அப்புறம் இதுக்கு
தீய சக்தியில் ஆள் வழங்குறது விஜய், அது ஆட்சியில் கண்டுக்காமல் இருக்கிறது அவர். அதுக்கு அவருக்கு ஒரு பயன் இருக்குது, இப்போ உங்களுக்கு ஒரு பயன் இருக்கான்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கேண்டிடேட்டுகளை ஆனா எல்லா கட்சிகள்லயுமே இந்த மாதிரி குற்ற பின்னணி உள்ளவங்க கேண்டிடேட்டா இருக்கிறாங்க. அப்போ அது நம்ம வெளியே விஜய் மேல வரும்ல, மட்டும் வெளியே வரும்ல. ம், நம்ம நீ தான் சொல்லிட்டியே தூய அதுக்கு பதவி பிரமாணமெல்லாம் எடுத்துக்கிறிய, நாங்கள் எந்த தப்பும் செய்ய மாட்டோம்னு கொலை செஞ்சவனும் பிரமாணம் எடுத்துக்கிறேன், கஞ்சா வித்தவனும் பிரமாணம் எடுக்கிறேன். இப்போ அங்கே இல்லை என்பது என்னுடைய கருத்து இல்லை, ம். அது இருக்கட்டும். நீ அதற்கு மாற்றாகத்தானே வர நினைக்கிறேன். உன்னுடைய கேண்டிடேட் பூரா அப்படி அயோக்கியன்னா இவனை கொண்டு போய் இப்படி சட்டமன்றத்தில் அதிகாரத்தில் உட்கார வைத்தால் நாட்டையே சூறையாடி விடுவார்களே என்கிறேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆனா விஜய் மேல ஒரு பயம் இருக்கா? பெரிய கூட்டம் வர்றதுனால அவரோட பிரச்சாரத்தை இப்போ முடக்கணும். நான் பேசுனதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போ. இந்த வேட்பாளர்கள் அயோக்கியர்களாக இருந்துவிட்டு தூய ஆட்சியை நாம் கொடுப்போம், அது தீய சக்தி என்று சொன்னால், அந்த தீய சக்தி உன்னுடைய தீய சக்திகளை வைத்து கொண்டு தான் தீய சக்தியாக செயல்படுகிறது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆட்சி வந்து தூய ஆட்சியா இருக்கும், எந்தவித இதுவுமே இருக்காது. சரி, அது நியாயமானது. ஆனால் உன்னுடைய அதிகாரத்தின் கைகள் யாரு? உன்னுடைய எம்எல்ஏக்கள். அவன் பூரா கொலை செய்கிறவன், கற்பழிக்கிறவன், கஞ்சா விற்கிறவன்னா உன்னுடைய அதிகாரத்தின் கைகள் அவர்கள் தான். அதை வெட்டி விடுவாயா என்று கேட்கிறேன். இல்ல அவங்கள ஒரு கட்டுப்பாடா வச்சிருப்பாரா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? பேசுறியே இல்ல அப்படி உனக்கே உன் மேல இல்ல. இப்ப பாஜக வந்து உனக்கே இல்ல சார், இது வந்து இப்போ இந்திய அரசியலோ இல்ல தமிழ்நாடு அரசியலோ அந்த மாதிரிதான் இருக்கு. பிற நான் கட்சியில சொல்றேன், அப்ப சொல்லு, இந்திய அரசியல் மோசமா இருக்கு, என் பங்குக்கு நானும் கொஞ்சம் மோசம் பண்ணுவேன், கொஞ்சம் மோசமான ஆட்களை தான் வைத்திருப்பேன், என் பங்குக்கு நான் செய்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல எதிரிகள் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க அது என்ன எதிரி கையில என்ன ஆயுதம் இருக்கோ அந்த ஆயுதத்தை தானே நம்மளும் அதனால நானும் பாதி அயோக்கியனை வைத்திருக்கிறேன்னு சொல்லு, எனக்கு புரியும். நான் தப்பாட்டு சொல்ல மாட்டேன். அவற்றை என்ன சக்திகள் எல்லாம் இருக்கிறார்களோ அதே அயோக்கிய சக்திகளில் பாதி என்னிடம் இருக்கிறார்கள். அவர்களை நான் ஏன் வேட்பாளராக வைத்திருக்கிறேன்? அவர்களை சட்டமன்றத்தை சந்திப்பதற்காகத்தான். ஆகவே எதிரிகள் தான் நான் எடுக்க வேண்டிய ஆயுதங்களை தீர்மானிக்கிறார்கள், எதிரிகள் தான் என்னுடைய வேட்பாளர்களை தீர்மானிக்கிறார்கள். அவர்களை இப்பொழுதுதான் புலச்சிறையிலிருந்து நான் இறக்குமதி செய்திருக்கேன் சொல்லு. இல்ல அத மக்கள் வந்து செய்தி மூலமாவோ இல்ல உங்களை மாதிரி விட மாட்டேங்கிறீ நீ, சொல்லப்பா தெளிவா. இல்ல சார், அதை நான் அதான் உனக்கு தெரியுது இவர்கள் வேட்பாளர். உன்னுடைய அதிகார கை யார்? எம்எல்ஏக்கள் தான். எம்எல்ஏக்கள் மீது தான் நீ முதலமைச்சராகிற. நீனாவெல்லாம் முதலமைச்சராக முடியாது. எம்எல்ஏக்கள் வாக்களித்து தான் முதலமைச்சராக. அந்த எம்எல்ஏ பூரா அயோக்கியம், 1 நம்பர் போதை ஆள், 1 நம்பர் கற்பழிக்கிறவன், 1 நம்பர் கொலைகாரன்னா என்ன செய்வா நீ? இதுக்கு எதுக்கு நீ ஸ்டாலினை திட்டுற? ஸ்டாலின் வந்து இவர்களெல்லாம் அனுமதிக்கிறார், இதுக்கு ஸ்டாலினை திட்டுற? செய்கிறவனே நம்மால் தானே நீ சொல்ல மாட்டேங்கிறியே. எனக்கு அரண்டு போச்சு காலையில் இதெல்லாம் இந்த யூடியூப்ல பார்த்து. அவங்க சைட்ல கேட்கும்போது எல்லா கட்சியும் இந்த மாதிரியான வேட்பாளர்களா நியமிக்கிறாங்க. அதைத்தான் அவங்களுக்கு ஈக்குவலா நாங்க எப்படி களத்துல போட்டிடுறது? அப்ப எங்களுக்கு சில ஆட்கள் தேவைப்படுறதா சொல்றேன். நீ கேட்குற கேள்வியிலிருந்து நம்ம கேள்வியை உண்டாகும். ஆகவே எல்லாரும் அப்படிதான் இருக்கிறார்கள், அப்படி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஆகவே நானும் அப்படி ஆள்களை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லு, எனக்கு புரியுங்கிறேன். நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆட்களை நானும் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அதே ஆயுதங்கள் என்னிடம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஆக இது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ். சொல்லு, ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அப்புறம் ஸ்டாலின் சொல்ல மாட்டார்ல, நீ அவரை தீய சக்திங்கிற, அவன் ஒன்றும் தீய சக்தி தான். தீய சக்திக்கு சப்ளையரே விஜய் தாங்கிறாங்க. புரியுதா? தீய சக்திகளுக்கான சப்ளையர் விஜய்ங்கிறாங்க. இப்போவாது மாத்துன்னு சொல்றேன். நான் நல்ல யோசனை சொல்றேன். இந்த 50 பேருக்கும் சின்னம் கொடுக்காத, வேற 50 பேரை போடு. இல்லைன்னா இவனை ஒரு மாத்திக்கு கேமரா எடுக்க வேண்டாம், போட அந்த கட்சியில் வேட்பாளரான்னு சொல்லு, அதை சொல்லு. ஆனால் அதுக்கு முந்தின 2 எலெக்ஷன்லையுமே இது ஒரு வின்னிங் அலைன்ஸாக தான் இல்லை. ஸோ அவர் வந்து ஓகே, நம்ம போன தேர்தலில் அவர் பெரிய தலைவராக இருந்தார், ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டார். அவனை பிடித்து கொண்டு வந்தார், இவனை பிடித்து கொண்டு வந்தார், எடப்பாடியை தோற்கடித்தார். அதெல்லாம் சரி. வெற்றி பெற வைத்தது யாரை? வெற்றி பெற்றது டிஎம்கே தான் வெற்றி பெற்றது. 40க்கு 40. அதுக்கு யார் காரணம்? அண்ணாமலை காரணம். இல்லாவிட்டால் 10 இடம் அதிமுக, 3 இடம் பாமக, 2 இடம் பாஜக வந்திருக்கும். அது மோடிக்கு உதவியாக இருந்திருக்கும். ஆக அண்ணாமலை வாஸ் டோட்டலி ராங். He acted as a B team to ஸ்டாலின். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ தமிழ்நாட்டு பாஜகக்குன்னு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்னா அண்ணாமலை தான். ஆனால் அவர் தேர்தல் டைம்ல அவரை வந்து புறக்கணிக்கிறது வந்து, ஏன்பா அவர் நல்ல போர் வீரன், ஆனால் எதிரி தான் வெற்றி வருவேன் அவருடைய தலைமை இல்லைன்னா அப்புறம் என்ன இந்த போர் வீரனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதற்காக என்ன இது அவருடைய உள்கட்சி விவகாரம். என்னை போட்டு நீ உயிரை எடுக்கிற. இவருடைய நல்ல தலைமை, இவருடைய வலிமை எப்பொழுது வெளிப்படும் என்றால் இவர் வெற்றி பெற்று கொடுத்தால் வெளிப்படும்.
ஓகே. இவர் கடைபிடிக்கின்ற முறையினால் நம்முடைய கட்சி முழுமையாக தோற்றுவிடும் என்றால் இவர் நல்ல ஆற்றலானவர் என்பதில் பொருளே இல்லை. புரியுதா? நல்ல ஆற்றலோட இருக்காரு, ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலா தப்பு புட்டின் சுவை தின்பதில் தெரிய வேண்டுமா இல்லையா? ம், ம். இவருடைய தலைமையின் சிறப்பு இவர் செயல்பட்ட போது தெரிந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஓகே. தெரியலையே. ம், ம், ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியலையே. ம், ம், ம். திமுகவை வெற்றி பெற வச்சு அது மரியாதைக்குரிய கட்சியை ஆக்கி விட்டுட்டியே. நீ பண்ண தப்பான தந்திர போக்கு தானே காரணம். திமுகவை வீழ்த்துவோம் வாருங்கள் எல்லோரும் என்று சொல்லிவிட்டு ஒரு 15 இடம் 20 இடத்தில் அவரை வீழ்த்துவதை விட்டுவிட்டு நீ எடப்பாடியை வீழ்த்துவதற்கே முயன்ற காரணத்தினால் 2வது இடத்திற்கு வர முயன்ற காரணத்தினால் 3வது இடத்திற்கு மறுபடியும் போய்விட்டார். அவ்வளோதான். அதனால இந்த அரசியல் நான் சொன்னதே உனக்கு புரியல. ஸ்டாலினை வீழ்த்தி விட்டு பிறகு எடப்பாடியோடு போருக்கு நிற்க வேண்டும். ம், ம். ஸ்டாலினை வைத்து கொண்டு நின்றால் அதனுடைய பலன் ஸ்டாலினுக்கு போகும். அதான் 2021 எலெக்ஷன்ல 10க்கு 10 கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே வின் பண்ணாங்க. இப்ப செந்தில் பாலாஜியை கொண்டு போய் கோவை வடக்குல விட்டு அவங்களுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு அங்க நிறுத்துறது ஏடிஎம்கேக்கு எவ்வளவு சவாலா இருக்கும்? எதுவாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி மகா யோக்கியர். ம். புழல் சிறையில் 1.5 ஆண்டுகள் தூய்மையாக தவம் இருந்தவர். இவர் சொல்வதை கேட்டு எடப்பாடியை தோற்கடித்து விடுவார்கள் என்றால் அந்த மக்களின் விதியை மக்களை தீர்மானித்துக் கொள்ள வேண்டியதான். ம், ம். ஒரு புனிதர், புழல் சிறையில் இருந்த புனிதர், அவர் இப்பொழுது தலைமையேற்று விட்டார் திமுகவில். அவர் எடப்பாடியை ஒதுக்கி விடுவார், ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார் என்றால் இதை ஆமாம் என்று இந்த புழல் சிறையில் இருந்த புத்தர் சொல்வதை கேட்டுக்கொண்டு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் அந்த மக்களின் தலைவிதியை அவர்களே அப்படி தீர்மானித்துக் கொடுக்கிறார்கள் என்றுதான் பொருள். ஆனா அது இப்போ கரூர்ல இருந்து அவரை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னா காரணம் இல்லாம பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கும் தானே. அப்போ அதுக்கு ஏடிஎம்கே ஏதாவது ப்ரிப்பேர் ஆகணும் தானே.